வணக்கம். ம். இப்போ நீங்க பார்க்குறது மார்கழி மாசம் அப்படின்னாலே, எல்லா பெண்களும் வந்து கோலம் போடுவாங்க. காலைல எந்திரிச்சு பனியில வந்து வாசல் தெளிச்சு, சாணி வச்சு வாசல் தெளிச்சு என்ன பண்ணுவாங்க, கோலம் போடுவாங்க. அதனால வந்து பெண்களுக்கு தகுந்த மாரி, இங்க ஒரு மயில் கோலம், பிள்ளையார் கோலம், புள்ளி கோலம், நெறைய டிசைன்ஸ்லலாம் இருக்கு. சரியா? ஒவ்வொன்னும் பார்ட் 1, இது வந்து பார்ட் 5, இது பார்ட் 4. இதுல பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோலம்லாம் இருக்கு பொங்கலுக்கு. குறைவான ரேட்டில் தான் இருக்குது எல்லாமே. சின்னதாக போடுற கோலம்லாம் இருக்குது. மீன் கோலம், குருவி கோலம் எல்லாமே சிம்பிளாக. ஆமாம், இது ஒரு மாடலு. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல். சின்னதாக நல்ல ரங்கோலி, மயில் பாருங்கள் சிம்பிளாக இருக்குது. ஒரு மயில் சுற்றி இந்த மயிலோட டைலு அப்படி போட்டு சிம்பிளாக இருக்குது. ஈஸியான கோலங்கள் எல்லாமே இருக்குது. சங்கு கோலம், விளக்கு கோலம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது ஒரு மாடலு. பொங்கல் கோலம் பாருங்க சிம்பிளா இருக்கு. சூப்பரா இருக்கு. கவிஸ் நீயே போட்டுடலாம் போட பொங்கல் கோலம்லாம். 2 கரும்பு, பொங்கல், அடுப்பு எல்லாம் இருக்கு. எல்லாமே ஈஸியான இருக்கு. வெல்கம் பண்றதுக்கு ஒரு கோலம் இருக்கு. வாத்து கோலம், தாமரை கோலம், இந்த மாதிரி நிறைய சிம்பிளா கோலம் ஒரு 20 பக்கம் உள்ளது. அங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது நீங்க விசில் கலரா இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் ஸ்கூல் லீவு விடுமுறைலாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன பையன் என்ன பண்ணுவாங்க, பம்பர் விளையாடுவாங்க, கோலி குண்டு விளையாடுவாங்க. ஆமாம், இது மாதிரி விளையாடும்போது நமக்கு ஒரு ஆரோக்கியமாக உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். தனியாக எக்ஸசைஸ் பண்ண தேவையில்ல. பம்பர் விளையாடும்போது நம்ம ஒரு நோக்கம் எப்படி இருக்கும், அந்த பம்பரத்தை அடிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. இந்த மாதிரி பம்பரெல்லாம் வச்சு விளையாடும்போது நம்மளோட நோக்கம், செயல் எல்லாமே ஒரே கோணத்தில் வரும்போது என்ன ஆகும், நம்ம ஜெயிக்கணும். அப்போ அந்த டீமை விளையாடும் போது அந்த டீமில் யார் ஜெயிக்கிறாங்க, அந்த பம்பரத்தை குறிப்பாத்து அடிக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் எல்லாமே ஒரே நோக்கத்தில் வந்து வரணும். பம்பரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்க. நம்ம இதை வச்சு நம்ம பிளேலாம் பண்ணலாம் ஃப்ரூட்ஸை வச்சு. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ அல்பபெட் ஏபிசிடி இது நல்ல ஸ்டிக்கர், நல்லா நைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி 1 2 3 நம்பர்ஸு. ஆமாடா, ரோஸு. இங்க பாருங்க, ரோஹிதா பிடிச்ச ரோஸ் சூப்பரா இருக்கா. இங்க ஒரு பட்டர்ஃப்ளைடா. ரோஸ் நல்லா சூப்பரா இருக்குல்ல. அதே மாதிரி பாருங்க, ஸ்லைம்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் நல்லா சூப்பரா கலரா டிசைனா இருக்கு ஸ்லைமு. இந்த பொம்மை படம்லாம் போட்டிருக்கு. இந்த எல்லா கலருமே ஸ்லைம் இருக்கு. எல்லா கலருமே ஸ்லைம் இருக்கு. பவுச் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாடா. என்ன பாதிக்குவா? ரிங்கோட இருக்குடா. அப்படி நம்ம பேக்ல கூட நம்ம மாட்டிக்கலாம்டா. சூப்பரா இருக்குடா. வாவ், நிறைய உள்ள வச்சுக்கோங்க. சிம்பிளா நல்லா இருக்கு. பிக்சர் பாருங்க செம்மையா இருக்கு. இது பார்பிக்யூவா? இதுல அதே மாதிரி சின்ன பவுச், இதுவும் அதே மாதிரி தான். ஆனா இதுல ரிங் இல்ல, ஜிப்பு. சூப்பரா இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். இது பார்பிக்யூ நல்லா இருக்கு. இதுல இன்னும் பவுச் இருந்தது. இது மாதிரி யூனிகார்ன் பவுச் சூப்பரா இருக்குது. அதே மாதிரி தான் யூனிகார்ன், நல்லா சிம்பிளா சூப்பரா இருக்கு. ஆமாடா, உனக்கும் கையில கரெக்டா சேர்ந்துச்சு. கீழே விழுகாம பிடிச்சிட்டே போலாம் அப்படி மடக்கி. சூப்பரா இருக்கு. வாவ். இங்க ஸ்ப்ரிங்கு, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு. இதுல ஸ்மைலி படம்லாம் போட்டிருக்காங்க. கேட்ரேஜ் யூஸ் பண்றது. விடுமுறையில மீன் பிடிக்கிறது செட்டாவே இருக்கு பாருங்க. 2 முள் இருக்கு இதுல. மீன் பிடிக்கிறதுக்கு முள்ளு, நரம்பு, பால், அந்த டியூப் எல்லாமே இருக்கு. விடுமுறையில நம்ம வாட்டுக்கு உட்காந்து என்ன பண்ணலாம், மீன் பிடிக்கலாம். 100 ரூபா போய் கடையில் வாங்குறதுக்கு நமக்கு நல்லா பொழுது போகும். வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாண்டு கேம் விளையாண்டுறதுக்கு இது போய் நம்ம ஒரு ஆத்தங்கரையிலையோ கம்மாக்கரையில என்ன பண்ணலாம், பெரியவங்களை கூட்டு போய் உட்காந்து மீன் பிடிச்சோம்னா
நமக்கு வந்து ஒரு அந்த மீன் பிடிக்கும்போது ஒரு ஆர்வமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், பொழுது போகும். சரியா, விடுமுறை நல்லா உள்ள கழிக்கலாம். இங்கே பாருங்க பிளாஸ்டிக் பொம்மரா இருக்கு பாருங்க. இது கட்டைனா கூட சில நேரம் உடஞ்சிரும், இதுனா கூட உடையாது, சின்னதாகவும் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இப்போ எல்லாமே கேட்ரேஜ் பேனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணா இந்த மாதிரி பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இங்க் பண்ணி நல்லா அழகா எழுதும், அதை யூஸ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா சென்ட் பேனா. இது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வரும். அப்புறம் கம்மு எல்லாமே நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிறது தான். இது வந்து அனபாண்டு. இதுவும் வந்து அனபாண்டு. இது ஃபெவிபாண்டு. இது பம்பர வளர்றதுக்கு சாட்டை. இது பாத்தீங்கன்னா ஆமா பிகோ ஃபைன் குரூப் பேனா வந்து இதுல ஒரு 5-6 கலர் வருது. கிரீனு, ப்ளூ, பிளாக், ரெட்டு, லாவெண்டர், வயலட் எல்லாமே இருக்கு, நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெல் பண்ணு. கலர் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, அந்த குவாலிட்டி பார்த்தா. கேட்டேஜ் பேனா சூப்பரா இருக்கு, ஒரு ராயல்ட்டியா இருக்கும். இந்த பேனா நல்லா சட்டப்பையில வச்சு கொண்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் பாருங்க, இது வந்து வாட்டர் கலரு பிரஷோட 15 ஷேர்ட்ஸ் இருக்குது. இதுல சின்ன டப்பா இருக்கு, நம்ம பேக்கெட்ல வச்சுக்கலாம். இங்க தெரியல, சூப்பரா இருக்கு. இப்ப டப்பாலாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, நம்ம சிரமமா இருக்கும். இது எங்கேயோ ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் போறீங்க, ஸ்கூல் பிள்ளை அப்படின்னா அப்படியே பைக்ல வச்சுக்கலாம் நீட்டா. நம்ம எதுவுமே எடுத்துட்டு போக தேவையில்ல, நீட்டா போயிட்டு காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு முடிச்சு நீட்டா நம்ம பிரைஸ் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்கலாம் வந்து என்ன ஆகும்னா, காலையில் லீவ் முடிஞ்சுன்னா ரிப்பன்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லேட் ஆகும். அம்மா என்ன ஆகும், குக் பண்ணிட்டு இருப்பாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க, ரிப்பனை காணும் அதை காணும். என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் டக்குன்னு ஓடியாந்து என்ன பண்ணலாம், இந்த ரிப்பனை வந்து வாங்கிக்கலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, என்னென்ன கலர் இருக்கோ ஈஸியாக வாங்கிக்கலாம். சரியா, இருந்தாலும் வந்து என்ன பண்ணணும், வாரம் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியுமா? பத்திரமா நம்ம பொருள் என்ன பண்ணணும், பத்திரமா வச்சிடணும். சரியா, நம்ம ஊர்ல யாரு பார்த்து நம்ம தானே பாதுகாக்கணும். சரியா, அதுவும் நல்ல பழக்கம். இதே மாதிரி கம்மு, ஃபெவிக்விக்கு, இது ஃபெவிகாலு, இதுவுமே வந்து ஃபெவிகாலு எல்லாமே நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. ஃபெவிகால்லாம் அது போக இந்த வட்டம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிராமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா வீட்டில் வந்து ஒரு தைக்கிறாங்க நிறைய பேர் பெண் தையர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நூல்கண்டு வாங்கன்னா ஒரு நூல்கண்டு வாங்குறதுக்கு விருதுநகர் போகிற மாதிரி இருக்குது. அப்போ விருதுநகர் போனால் அவங்களுக்கு டயம் ஆகுது, பஸ் காசு ஆகுது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், நூல்கண்டு நம்மகிட்ட பிராண்டட் நூலே இருக்கு. இங்கே பார்த்தீங்களா எல்லா கலருமே இருக்கு. எங்கேயுமே போக தேவையில்ல. அவங்க என்ன கலர் ஜாக்கெட் இருக்காங்களோ அத்தனை கலருமே இங்கேருந்து வாங்கிக்கலாம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் போடுவாங்க. அந்த பிளாக் கலர், ஒயிட் கலர் தனித்தனியாக இருக்கு. சரியா, இது போக இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டன் ஐட்டம்லாம் ஒரு சிலர் வந்து பட்டன் தான் தச்சு போடுவாங்க ஜாக்கெட்டுக்கு. அவங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸுமே பட்டன்ஸ் இருக்கு நம்மகிட்ட. சரியா, இதுல வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும். ஆமா, இந்த பேண்டுக்குரிய ஜிப்பு, இந்த ஜிப்பு, இது எல்லாம் பாத்தீங்கன்னா மிஷின் ஊசி, இது கை ஊசி, இது தைக்கிறதுக்கு. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாவாடை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்கர்ட்ல நாடா குறுக்கு என்ன பண்ணுவாங்க, சேஃப்டி பின் ஊக்கு இருக்குல்ல, அதை மாத்தி இது பண்ணுவாங்க. சில நேரம் கையில குத்திரும். இது வந்து அதுக்காகவே தயாரிக்கப்பட்டது, பிரத்யேகமான ஒரு ஊசி, பிளாஸ்டிக் ஊசி. இது கையில குத்தாது. நீட்டா இதில் நாடகம் மாட்டிட்டு அப்படி எடுத்தோம்னா என்ன ஆகும், ஈஸியா முடிஞ்சு போயிடும். பார்த்தியா எவ்வளவு ஈஸியா பண்ணிட்டோம். இல்லாட்டி ஊக்கத்தாடுன்னு இது பண்ணணும். இது வந்து மிஷின் ஊசி, நல்லா சூப்பரா இருக்கும். மிஷின் ஊசி. அப்போ ஓரளவு பேசிக்கா வந்து டெய்லர்ஸ் என்ன பண்ணலாம், விருதுநகர் போக தேவையில்லை, நம்ம கிட்டயே இங்க கிராமத்திலே வாங்கிக்கலாம் எல்லா பொருளையும். சரியா, இப்போ டெய்லருக்கு வாங்கியாச்சு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வாங்கியாச்சு. இங்க லோக்கல்ல கொத்தனார்ஸ் இந்த பூசறதுக்கு இந்த மாதிரி வால்ஸ் எல்லாம் பூசறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்பாஞ்சு கிச்சன்ல கிளீன் பண்றதுக்கு, நம்ம இப்ப டைனிங் ஹால்ல துடைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, விசேஷ வீடுகள்ல இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஸ்பாஞ்ச் மறந்துட்டு வந்துட்டாங்க, அவசரம் என்ன பண்ணும், இங்க இருந்து போய் பைக் எடுத்துட்டு போகணும், பஸ்ஸுக்கு போய் அலைச்சல டென்ஷன் ஆகும். சரி, இது அந்த மாதிரி போயிடுச்சு. இந்த பவுச்ல இன்னொன்னும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு பவுச் எடுத்து பொம்மை எல்லாம் செய்வாங்க, மிக்கி மவுஸ் பொம்மை, கண்ணெல்லாம் வச்சு சூப்பரா பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரிதான் ஸ்பாஞ்சு.
ஆமா இந்த ஸ்பாஞ்சும் அதே மாதிரி பொம்மை பண்ணுவாங்க, சிம்பிளா சூப்பரா இருக்கும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைலு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெராக்ஸ் எடுத்துட்டு இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சு தேடுவாங்க. அப்போ நமக்கு தேடும்போது என்ன ஆகுது, டென்ஷன் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, ஒரு பதட்டம் வந்துடுது. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபைல் வாங்க என்ன பண்ணலாம், இந்த லீஃப்ல வந்து சொல்லி வச்சிட்டோம்னா நம்ம ஒரே இடத்துல போய் எடுத்துக்கலாம். இது வந்து லீகல் சைஸ் ஃபைலு, இது A4 சைஸ் ஃபைலு. சரியா? நல்லா சூப்பராக இருக்கா. பவுச் பார்த்தீங்கன்னா இப்போ எல்கேஜி யூகேஜி போகிறவங்க இந்த சின்ன பவுச் யூஸ் பண்ணலாம். ஒரு பென்சிலு, ஒரு எரேசரு, ஒரு பல்பு இதெல்லாம் வச்சு இதில் என்ன வச்சுக்கலாம். சிம்பிளாக இருக்குது, நீட்டாக வந்து இப்போ பாருங்கள், இது நீட்டாக ஸ்கூல் போகிற பையன் சட்டப்பையில வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்குது, சிம்பிள். குட்டியோண்டா இருக்குது, நல்லா அழகா சூப்பராக. அது போட்டால் கூட உருண்டு போகுது, நல்லா சூப்பராக இருக்கா. இது அதுல கொஞ்சம் பெருசு, டபுள் சிப்பு. இதுல பாருங்க நல்லா 2 பார்ட்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பேனா வச்சுக்கலாம், ஒரு பக்கம் பென்சில் வச்சுக்கலாம், ஒரு பக்கம் காயின்ஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. இது சிங்கிள் ஜிப் உள்ளது. சரியா? ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காலையில வந்து பேக்கெட் மணி வந்து அப்பா ஒரு 5 ரூபா கொடுக்குறாரு, 10 ரூபா கொடுக்குறாரு, அம்மா ஒரு 5 ரூபா கொடுக்குறாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம செலவு போக மிச்ச காசு இருக்குமா, அந்த காசை வந்து இதில் போட்டு வச்சோம்னா நம்ம லீவுக்கு என்ன பண்ணலாம், டூர் போகிறதுக்கோ இல்லை ஒரு ஏதாவது புக் வாங்க நோட் வாங்க என்ன பண்ணலாம், திடீர்னு ஒரு பேனா வாங்கணும், வாட்ச் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்மளால முடிஞ்ச காசை எடுத்து அப்பா அம்மா கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும், இல்லை நல்ல வழியில் ஏதாவது வாங்கிக்கலாம். சரியா? அப்போ சேமிப்புன்றது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் தானே. இது பெரிய உண்டியல். சரியா? ஆமாம். வேற எல்லாம் பார்த்துட்டோமா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு? அப்புறம் இந்த மாதிரி இங்கே பாருங்க, ஜாக்கெட்டுக்கு தைக்கிற ஊக்கு வளையத்தோடு இருக்கும். சரியா? ஒரு டெய்லருக்கு பேசிக்காக தேவையான எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு பேசிக்காக தேவைப்படுற எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? அதே மாதிரி ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சஸ் எல்லாமே இருக்குது. சரியா? பெயிண்டிங் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாமே இருக்குது. கோலம் போடுறதுக்கு எல்லாமே இருக்குது. சரியா? அப்போ எங்கேயுமே போய் அலைய தேவையில்லை. நம்ம நேரம் இங்கே கிளம்பி வந்து இங்கே ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்கவங்க வந்து வாங்கிட்டு போனால் டைம் மிச்சமாகும், பேரண்ட்ஸுக்கு அலைச்சல் இல்லை. இப்போ நம்ம யூடியூப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்ட்டு, நம்ம எதுவுமே தேட தேவையில்லை. சரியா? அப்போ வந்து உங்களுக்கு வேலை மிச்சமாகுதா. இப்போ அப்பா அம்மா இப்போ மற்ற ஊரில் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா கூப்பிட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்க போட்டு நச்சரிப்பாங்க. இப்போ நம்மகிட்ட நச்சரி தேவையில்லை, நீங்களே வந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு வந்து நம்ம கடை வீட்டுக்கு முன்னாடி இருக்குது, கடையில் வாங்கிட்டு ஒரு நிமிடம் நடந்தே போயிடலாம். பஸ்ஸுக்கு போக தேவையில்லை, பைக் எடுக்க தேவையில்லை. ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஜாலியாக நடந்து வந்து ஜாலியாக வாங்கிட்டு ஜாலியாக போயிடலாம். சரியா? சரி, உங்களுக்கு அப்போ இங்கே வரனால என்ன ஆகுது, நேரம் மிச்சமாகுது, செலவு மிச்சமாகுது. அந்த மிச்சமாகிற நேரத்தில் என்ன பண்ணலாம், ஏதாவது படிக்கலாம், ஒரு குறள் படிக்கலாம், ஒரு கேள்வி பதில் படிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இங்கே இப்போ ஒரு நகரத்துக்கு போய் வாங்கணும், இங்கேருந்து பஸ் காசு இருக்குது, ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் வாங்கலாம் இருக்குல்ல, அந்த காசுலாம் மிச்சம் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த உண்டியில் போட்டோம்னா அடுத்து ஏதாவது சேர்த்து வாங்கிக்கலாம். சரியா? ஓகே. வேற என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு இங்கே? ஒரு டவுட்டும் இல்லை. சரி, அப்போ உங்களுக்கு தேவையான பொருள் நம்ம கடையில் இருக்கா? சரி, நம்ம கடையோட பேர் என்ன? ரோகிணி ஸ்டேஷனரி, ஸ்ரீ ரோகிணி ஸ்டேஷனரி. சரியா? நன்றி சொல்லிடலாமா? நன்றி வணக்கம். அங்க போய் நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.